அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் இந்த காணொளி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் இங்கே சந்தோஷம் விசுவாசிக்கிறேன். குடும்பமாக நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிறீர்கள் என்று தெய்வநாமம் மட்டுமே மகிமையடைவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்கள், தொடர்ந்து கர்த்தரோட வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். We are going to listen to God's word. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் கூட எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே உங்கள் வார்த்தையினால தொடப்படட்டும், பலனடையட்டும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நிலத்தனே. ஆமென், ஆமென். அன்புள்ள தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தெய்வ செய்தியானது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 to 10 வரைக்கும் இதனால் தேவ செய்தி வேத பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, the Bible text for today's sermon is taken from the book of 2 Corinthians chapter 12 from verse 1 until 10. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 to 10 வரை இந்த நாளினுடைய தேவ செய்தியின் பகுதி காணப்படுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் அதை குடும்பமாக வாசிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய தேவ செய்தியின் தலைப்பானது நம் பலவீனத்தில் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும். நம் பலவீனத்தில் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும். The title for today's sermon is God's grace and power in weakness. God's grace and power in weakness. அன்பானவர்களே, பொதுவாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வரும்போது, சரீரத்தில் வியாதியோ, வாழ்க்கையில் போராட்டங்களோ, குடும்பத்தில் போராட்டமோ, பொருளாதார போராட்டம், சில கடன் பிரச்சனை இருக்கும், சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனங்கள் வியாதிகள் இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது போராட்டம், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது போராட்டம், வேலை இடத்துல போராட்டம், உற்றார் உறவினர் மத்தியில் போராட்டம், நம் தேசத்தில் பெரிய போராட்டம். அப்போ அன்பானவர்களே, இப்படிப்பட்ட போராட்டங்கள் பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும்போது அது நம்மளை என்ன செய்யும்? நம்மளை சோர்வாக்கும், அது நம்மளை பலப்படுத்தும். 2 காரியம் நம்மளை பலப்படுத்தும். பொதுவாக ஒன்று, நம் சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனங்கள் இருக்கு என்றால், காய்ச்சையோ, ஏதாவது வியாதியோ, ஸ்லீப் டிஸ் பிரச்சனையோ, ஏதாவது வேற ஏதாவது போராட்டமோ, பிளட் ப்ரெஷரோ, டயபெட்டிக்கோ, இதை என்ன செய்யணும்? நம்மளை சோர்வுபடுது. நாம் நினைக்கும் போது, இது நம்மளை சிந்திக்கும் போது இது நம்மளை என்ன செய்யும்? நம்மளை சோர்வாக்கிவிடும். அது மட்டும் இல்லை, வெளியரங்கமாக போராட்டங்கள், நம்மளை வேலை செய்யறதுல போராட்டம், பிஸ்னஸில் போராட்டம், இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக போராட்டம். இந்த பெண்டமிக் நேரத்தில் அன்பானவர்களே, போன பார்லிமெண்ட் இதில் நம்ம பார்த்தோம், 291 பேர் இது வரைக்கும் சூசைட் பண்ணியிருக்கிறார்கள். இந்த MCO பீரியடில் 291 people has committed suicide during this MCO period. கடன் பிரச்சனைனால, கடன் தொல்லைனால, சவால் அப்படி தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து COVID-19 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மேலேருந்து சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க. இப்போ குடும்பத்தினர் எவ்வளோ பாடுபடுவார்கள். அந்த சூசைட் பண்ணுற அந்த நபர்கள் அவங்க எவ்வளோ டிப்ரெஷனில் கடந்து போயிருப்பாங்க. அநேக பேர் பலவிதமான டிப்ரெஷன், சொல்ல முடியாத டிப்ரெஷன் கடந்து போய் கொண்டு இருக்காங்க. என்னோட தெரிஞ்ச ஒரு நபர், அவங்களுடைய குடும்ப அங்கத்தினர், உற்றார் உறவினர்கள், அவருடைய மகன் நேற்று சூசைட் பண்ணி இறந்துட்டார் என்று சவால் என்று ஒரு செய்தி வந்தது. இப்போ அநேக பேர் சொல்ல முடியாத வேதனைகள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். சொல்ல முடியாத கவலைகள் எல்லாத்துக்கும் உள்ளத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்? நம்மளை பலவீனமாக்கிறோம், நம்மளை சோர்வுபடுத்திடும். ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், மனிதர்கள்ட்ட நபர்கள்ட்ட பேச முடியாமல், இதெல்லாம் நம்மளை அப்படியே ஒரு நம்மளை ஒரு உருக்கி நம்மளை சோர்வுபடுத்தும். அன்பானவர்களே, பாருங்க, நம்ம வாசிக்கிற இந்த பகுதியில் கூட வசனம் 10 பவுல் சொல்லுகிறார். வசனம் 10 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 10. அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். For when I am weak, then I am strong. பவுல் சொல்றார், அன்பானவர்களே, நான் பலவீனமா இருக்கும் போது மறுபடியும் வாசிங்க. அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். பவுல் பாருங்க, ஆப்போசிட்டாக பேசுகிறார்.
ஏற்குமாறாக பேசுகிறார். பொதுவாக இந்தமாரி சரீரத்தில் வியாதியோ, நம்மளுடைய குடும்பத்தில் போராட்டமோ, கடன் தொல்லையோ, பண பிரச்சனையோ, ரொம்ப பேருக்கு வேலை போயிருச்சு, இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் போது நம்ம அதை சோர்வுபடுத்தும். என்னடா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்னடா வாழ்க்கை இதுக்காக தான் வாழ்றோமான்னு சொல்லி பல விதமான யோசனைகள், சிந்தனைகள் நம்மளுக்கு வரும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல பவுல் பாருங்க, அன்பானவர்கள் சொல்றாரு, நான் பலவீனமா இருக்கும் போது நான் பலமுள்ளவனாய் காணப்படுகிறேன். Paul says, dear people of God, for when I am weak, then I am strong. Paul says, whenever he gets weaker, he gets stronger in the Lord. Let me repeat again. In this verse, Paul says that whenever he gets weaker, he gets stronger in the Lord. நான் பலவீனமா இருக்கும்போது கர்த்தருக்குள்ள நான் பலமாக ஆகிறேன் என்று பவுல் இந்த இடத்துல பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது எப்படி ஆகும் அன்பானவர்கள்? How possible is this? Is this possible? How possible is this? When somebody is weak, he should be weak mentally and physically. ஒரு நபர் சிந்தனையில உள்ளத்துல பலவீனமா இருக்கும்போது சரீர ரீதியாக பலவீனமா தான் இருப்பாங்க. அதான் மெடிக்கலும் சொல்லுது, மருத்துவமும் அதான் சொல்லுது, சைக்காலஜியும் அதான் சொல்லுது. சரிங்களா? சைக்காலஜி படித்தவர்களுக்கு தெரியும். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நான் பலவீனமா இருக்கும்போது நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். But Paul says, when I am weak, I am strong in the Lord. Hallelujah. எப்படி இது ஆகும் அன்பானவர்களே? இரண்டு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். Just 2 points we are going to see in this morning. எப்படி பவுல் பலவீனமா இருக்கும்போது அவர் பலனா இருக்கிறார். அதுக்கு 2 ரகசியம் இருக்கு அன்பானவர்களே. There are 2 secrets, very clear cut. இந்த இடத்துல பதில் உண்டு இந்த பகுதியில். போதுமானா ஓகே இப்படி சொல்லுவோமே, தெய்வ கிருபை, sufficient grace of God. முதல் பாயிண்ட். Point number 1, how it is possible that Paul gets stronger when he is weak? The answer is, there are 2 answers. Answer number 1, grace of God. The grace, because of the grace of God. தேவனுடைய கிருபை நிமித்தம். அல்லேலூயா. அவ்வளவுதான். தேவனுடைய கிருபை நிமித்தம் தான் பலவீனமாய் இருக்கும்போது அவர் பலமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பார்ப்போமே, நாம் வாசித்த பகுதியில் அன்பானவர்களே, பவுல் நீங்க 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் அவரை பரலோகத்துக்கு எடுத்து போனார். இந்த தரிசனங்கள் குறித்து அவர் சுருக்கமாக எழுதுகிறார். சரிங்களா? 14 வருஷம் முன்பதாக கர்த்தர் இந்த அனுபவத்தை அவர் கொடுத்தார் என்று அவர் எழுதுகிறார். 14 years before, Paul says that God took him to the third heaven. He saw visions and revelations. கர்த்தர் அவருக்கு யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடுகள், தரிசனங்களை கொடுத்தார். அதை குறித்து சுருக்கமாக எழுதுகிறார். ஆனா அவருடைய நோக்கம் அது இல்லை, அது குறித்து பெருமை பாராட்டவோ கிடையாது. சரிங்களா? அதான் அவர் வசனம் சொல்றாரு. வசனம் 6 வாசிங்க. 12ஆம் அதிகாரம் வசனம் 6. சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். பவுல் சொல்றாரு, நான் முக்கியம் கிடையாது, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், எல்லாம் என்னை பற்றி பேசணும், அது முக்கியம் கிடையாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்றாரு. அதனால தான் அது சுருக்கமாக அது குறித்து 1ஆவது வசனம் எழுதுகிறார். நீங்க வீட்டில் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ அதை சொல்லிட்டு 7ஆவது வசனம் வாசிங்களேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. Thorn was given me in the flesh, a messenger of Satan to harass me, to keep me from becoming conceited. அன்பானவர்கள், பவுல் சொல்றாரு, நான் பெருமை பாராட்டுதபடிக்கு எனக்குள்ள மாமிசத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவர் இந்த இடத்துல எழுதுகிறார். In verse 7, Paul says a thorn was given to him, a messenger of Satan to harass or to torment him. அன்பானவர்களே, அந்த அந்த முள் என்று சொல்லும் போது அது குறித்து சில காரியங்கள் படிக்கும்போது வேத பாடகர்கள் பல காரியங்களை குறித்து சொல்லுகிறார்கள். சரிங்களா? There are many interpretations regarding what type of thorn, what does Paul means by
இண்டிகேட்டிங் த வேர்ட் தான். அவர் அந்த முள்ளுன்னு சொல்லும்போது அதை எது சொல்கிறாரு அப்படின்னு குறித்து பல ஆராய்ச்சிகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து அவருக்கு கண் பார்வை, அவருக்கு கண் பிரச்சனை இருக்குது, கண் பார்வை இருக்குது அப்படின்னு சொல்கிறார்கள். ஸோ ஆனால் அன்பானவர்கள் அது நம்ம உற்றுமே பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை முள்ளுன்னு சொல்லும்போது the word translated the word thorn means a sharp stake used for torturing or impaling someone. A sharp stake used for torturing or impaling someone. அப்படின்னா ஒரு கூர்மையான ஜாமா வைத்து குத்துறதுக்கு சமம், அதான் அர்த்தம். ஒரு கூர்மையான ஜாமா கட்டையை வைத்து சரீரத்தில் குத்துறதுக்கு சமம். அதுதான் கிரேக்க மொழியில் அது காணப்படுகிறது அன்பானது. அப்படின்னா it is a physical what does Paul mean by thorn? It is a physical affliction of some kind that brought pain and distress. I repeat again, it is a physical affliction of some kind that brought pain and distress to Paul. பவுல் அதை எப்படி அது என்ன சொல்றாருன்னா, அவர் சரீரத்தில் ஒரு வலி, சொல்ல முடியாத ஒரு வலி அழுத்தம், அதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார் என்று வேத பாடகர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது messenger of Satan to harass me. தமிழ்ல வாசிங்க. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. குட்டும், அந்த வார்த்தை குட்டும் நீங்க இங்கிலீஷ்ல சில டிரான்ஸ்லேஷன்ல ஹாரஸ்னு போட்டுருக்கோம், சில டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா டாமேன்னு போட்டிருக்கோம். குட்டும் அந்த கிரேக்க மொழியில அதோடைய அர்த்தம் அன்பானவர்களே, the word means to beat or to strike with the fist. To beat or to strike with the fist. அந்த குட்டும்னு சொல்லும்போது அடிக்கு சமம். கை அப்படி மடக்கி ஃபிஸ்ட் அப்படி அடிக்கிறதுக்கு இதுக்கு சமம். அதுதான் சொல்ற. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் சரீரத்துல அப்படியான ஒரு வலி அவரை அனுபவிக்கிறார். The tense of the verb indicates that this pain was either constant or recurring. The tense of the verb indicates that this pain was either constant or recurring. அப்படின்னா பவுல் என்ன சொல்றாரு அன்பானவர்களே, ஒரு தொடர்ச்சியான ஒரு வலி, ஒரு தொடர்ச்சியான மறுபடியும் ஒரு வலியை அவர் சரீரத்தில் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் காணப்படுகிறோம். சரிங்களா அன்பானவர்களே? அப்ப அதனால பவுல் 8வது வசனத்துல சொல்றாரு, வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அந்த வலி அவர் சரீரத்துல கடந்து போகிற அந்த வேதனையை நீங்கணும்னு சொல்லி 3 தரம் ஆண்டவர் கேட்டாராம். அப்ப ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? வசனம் 9 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். Amen. Hallelujah. My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. Hallelujah. ஆண்டவர் கொடுத்த முதல் பதில் பவுல் சொல்ற, ஆண்டவரே இதை எடுத்து போடுங்க, என்னால் முடியல, தொடர்ச்சியா வலி, தொடர்ச்சியா கடந்து போய் கொண்டு இருக்கிறேன், தொடர்ச்சியா வேதனை, தொடர்ச்சியான சிந்தனையில வேதனை, உள்ளத்துல வேதனை. 3 வாட்டி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, 3 வாட்டி கேட்டுட்டு எடுத்து போடுங்க. அவள் கேட்கும் போது ஆண்டு சொல்றாரு, என்னுடைய பலன், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அன்பானவர்களே, நாம் பார்த்த முதல் பதில் எப்படி பவுல் பலவீனமாக இருக்கும்போது பலனாய் மாறுகிறார். முதல் ரகசியம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் அவருடைய கிருபை கொடுக்கிறார். பாருங்க, God did not give Paul any explanation. பவுல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கல. Instead, God gave him a promise. My grace is sufficient for you. ஆனால் ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்கல, ஆனால் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும் பவுல். அல்லேலூயா. என் கிருபை. We do not live on explanations, we live on promises. Amen. அன்பானவர்களே, நம் விளக்கத்துல ரேஷனல்ல நம்ம வாழல, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துல தான் நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை கடந்து போலாம். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துல வாழும்போதுதான் நாம் இதெல்லாம் கடந்து போவோம். அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை படிக்கும் போதுதான் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் நாம் அனுபவிப்போம். மாணவர்களே, our feelings change, but God's promises never change. Hallelujah. நம்மளுடைய
நம்மளுடைய உணர்ச்சிகள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, என்னோட கிருபை உனக்கு போதும். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பவுல் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் கொடுக்கிற பதில், என் கிருபை உனக்கு போதும். தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நீங்களும் பவுல் போல ஜெபித்து கொண்டு இருப்பீங்க, ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவரை எடுத்து போடுங்க, தாங்க முடியல. இந்த கால வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னோட கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. என் கிருபை நான் தருகிறேன். ஹல்லேலூயா. I am giving you my grace. God is telling you, dear people of God, I am pouring my grace upon you, upon your body, upon your family, upon your life. என் கிருபை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்தில் நான் கொடுக்குறேன். Hallelujah. Hold on to my grace. இந்த கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மாணவர்களே. God's promises generate faith and faith strengthens hope. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் விசுவாசத்தை கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? விசுவாசத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் என்ன செய்கிறது? நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்களே, இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவர் பிடித்தபடினால்தான் பவுல் கர்த்தருடைய கிருபையை அனுபவித்தார். Paul claimed God's promises and drew on the grace that was offered to him. Hallelujah. அந்த கிருபை அதிகமாய் அவர் அனுபவித்தார். அன்பானவர்களே, God did not change the situation by removing the affliction. God did not change the situation by removing the affliction. ஆண்டவர் அந்த பவுலுடைய முள்ளை எடுத்து சூழ்நிலை அவர் மாத்தல. He changed it by adding a new ingredient, grace. ஆண்டவர் அந்த துன்பத்தை முள்ளை எடுத்து சூழ்நிலை மாத்தல, ஆனா அந்த சூழ்நிலையில ஒரு புதிய காரியத்தை ஊற்றுகிறார். தேவ அவருடைய கிருபையை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Peter chapter 5 verse 10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராய் காணப்படுகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, is the God of all grace. அந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடலபிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் ஆக. Hallelujah. அந்த வசனத்தை பிடித்தீங்க தேவ பிள்ளைகளே. And after you have suffered a little while, the God of all grace who has called you to his eternal glory in Christ will himself restore, confirm, strengthen and establish you. Amen. Our கிருபை is the God of all grace. Our is the God of all grace. எல்லாம் கிருபையும் நிறைந்த கடவுளாய் காணப்படுகிறார். பாருங்க, அவர் வார்த்தை எப்படி, அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம்? எபிரேயர் 4:16, Hebrew 4:16, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Let us then with confidence draw near to the throne of grace that we may receive mercy and find grace to help in time of need. வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அவர் கிருபை, சகல கிருபை நிறைந்த தேவன். நாம் 1 பேதுரு 5:10 பார்த்தோம். அவருடைய சிங்காசனம் கிருபை நிறைந்த, கிருபையின் சிங்காசனம். He is the God of all grace and his throne is a throne of grace. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். Acts chapter 20 verse 32. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அது? இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும், அவருடைய கிருபையுள்ள வசனம். And now I commend you to God and to the word of his grace which is able, and the word of his grace which is able to build you. அந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். Which is able to build you up and give you the inheritance among all those who are sanctified. அவருடைய வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தை.
அடுத்தபடியாக யாக்கோபு 4:6. James chapter 4 verse 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. He gives more grace. பாருங்க, அவர் சகல கிருபை நிறைந்த தேவன். அவர் சிங்காசனம் கிருபை நிறைந்த சிங்காசனம். அவருடைய வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தை. அவர் அதிகமாய் கிருபை நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. No matter how we look at it, His grace is adequate for every need that we have. அன்பானவர்களே, அவருடைய கிருபை நம்மளுக்கு போதும். Hallelujah. பல பலவீனங்கள் நம்மளுக்கு இருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்யும்? நிச்சயமாய் நம்மளை பலப்படுத்தும். தேவ பிள்ளைகள், இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். Hallelujah. அவருடைய கிருபை நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும். அதில் எந்த ஒரு சந்தேகமும். அப்போ பவுல், நான் பலவீனமாக இருக்கும்போது பலமாக இருக்கிறேன் என்று அர்த்தம் தேவ கிருபை. Hallelujah. தேவ கிருபை. இன்னைக்கு தேவ கிருபை உங்களும் என்னையும் பலப்படுத்தும். நம்ம பலவீனமாக போக மாட்டோம், ஆனால் இன்னும் பலமாய் நாம் மாறுவோம். அன்பானவர்களே, இரண்டாவது பதில் அன்பானவர்களே, எப்படி பவுல் பலவீனமாக இருக்கும்போது நான் பலமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்னா, இரண்டாவது பதில் தேவ வல்லமை. தேவ வல்லமையினால அவர் பலமாக இருக்கிறார். The second answer, point number 2, how it is possible for Paul to be strong when he is weak. It is because of the power of God. அது தேவ வல்லமையினால தேவ பிள்ளைகளே அவர் பலமாய் அவர் காணப்படுகிறார். Hallelujah. Amen. தேவ வல்லமை. பாருங்க, 2 கொரிந்தியர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12 அந்த வசனம் 9 மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்துல ஆண்டு சொல்றாரு, நல்ல கவனிங்க. பலவீனத்துல என் பலன், அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். My power is made perfect in weakness. இதை பவுல் நன்றாய் விளங்கி கொண்டார். தொடர்ந்து வாசிங்களேன் அடுத்த வசனம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். Hallelujah. Therefore I will boast all the more gladly of my weaknesses, so that the power of Christ may rest upon me. பவுல் சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, பலவீனத்துல என் பலன் உனக்கு வரும் பான்றாரு. இதை விளங்கி கொண்ட பவுல் சொல்றாரு, அதனால என் பலவீனத்துல நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன். அப்பதான் தேவ வல்லமையை நான் அனுபவிப்பேன், தேவ வல்லமை நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லி அடுத்த வசனத்துல எழுதுகிறார். 10வது வசனத்துல, அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். For I am content with weaknesses, insults, hardships, persecutions, calamities. சில டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா I delight போட்டிருக்கும். Because for the sake of Christ, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் இந்த பாடுகளில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறேன். ஏன்னா அவரோட பலவீனத்தில் பிரியப்படும் போது தான் தெய்வ வல்லமை பெற்றுக்கொள்கிறார். யாருங்க பலவீனத்தில் பிரியப்படுவா? நம்ம பலவீனத்தை நினைச்சாலே நம்ம சோர்வு அடைஞ்சிருவோம்ல. பலவீனம் நினைச்சாலே நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். போராட்டத்தை நினைச்சா லோன் இருக்குது, இவ்வளோ காரியத்தை கட்டணும், கடன் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, ஊழியத்தில் இவ்வளோ போராட்டம், நாட்டில் இவ்வளோ போராட்டம், இதெல்லாம் நினைச்சா நம்மளுக்கு சொந்த வெறுப்பாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஆனால் பவுல் சொல்றாரு, நான் பிரியப்படுகிறேன் ஏன் கிறிஸ்துவின் நிமித்தம். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக அவருடைய சித்தத்துக்கு அவரை ஒப்பு கொடுக்கும் போது அன்பானவர்களே அவர் தேவனுடைய வல்லமை இன்னும் அனுபவிக்கிறார். இது எந்த வல்லமை? What kind of power is this? எந்த வல்லமை? இந்த பலவீனத்தை அவர் பேசும்போது அதிகமாக தேவ வல்லமை பெற்றுக்கொள்கிறார் பவுல் சொல்றாரு. எந்த வல்லமை குறித்து சொல்றாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 அங்கதான் ரகசியம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை. ஹல்லேலூயா. வேற எந்த வல்லமை இல்லை. பவுலுக்கு சொந்தமா எந்த ஒரு வல்லமை கிடையாது. சரிங்களா? அவர் பலவீனத்தை குறித்து அவர் நினைக்கும் போது, கிறிஸ்துவை குறித்து நினைச்சு நான் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்க நினைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதேயா சமாரியா எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று தெளிவா பாருங்க. இந்த வசனம் அப்பனா இந்த வசனத்தை அவர் சாட்சியாக சொல்றாரு.
Paul is witnessing Acts chapter 1 verse 8 right now. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சாட்சியா சொல்றாரு. நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனா பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால இப்ப நான் பலவீனமா இருப்ப நான் பலமா இருந்து இந்த வார்த்தையை நான் எழுதுகிறேன், இந்த சாட்சியை நான் எழுதுகிறேன், அவர் சாட்சி கொடுக்கிறேன். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை என்னன்னால்தான் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை பலவீனமாக இருந்தாலும் நாம் பலமாய் காணப்படும். அல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் நிறைய பேர் தெரியும். அவர் ஒரு வாட்டி சொன்னார், அவரும் பல ஊழியத்தில் பல விதமான பாடுகள் கடந்து போனார். அவர் சொல்கிறார், நான் வீல் சேரில் உட்காந்துருக்கும் போது அது ஒரு கோட் இருக்கும், சிந்தனைக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, திடீர்னு அந்த காரியம் வந்துச்சு. நான் பலவீனமாக இருப்பேன், ஆனால் நான் புல்பீட்டில் வந்துட்டா ஐ வில் பிகம் த லயன் அப்படின்னு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். நான் பிரசங்க இடத்துக்கு வந்துட்டேன்னா கர்த்தர் என்னை சிங்கமாய் மாற்றுவா. அது காரணம் பரிசுத்த ஆவியின் வல்லமை. அன்பானவர்களே, அப்போ பரிசுத்த ஆவியின் ஒரு வல்லமை நிமித்தம் தான் பவுல் பலமாய் மாறுகிற. பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 24லேருந்து 23லேருந்து வசனம் 29 வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் வீட்டில் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். read 2 Corinthians chapter 11 from verse 23 and 29. நீங்கள் வீட்டில் வாசிங்க. பல பாடுகள் அவர் கடந்து போயிட்டு இருக்கிறார். என்னென்ன பாடுகள் அவர் எழுதுவார். எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு பாடுகளை கடந்து போக முடியும்? கிவ் அப் பண்ணாம, பின்வாங்காம அவ்வளவு பாடுகள் கடந்து போயிருக்கிறார் வாழ்க்கையில். அப்படின்னா இந்த வார்த்தை எழுதும் போது அவர் சொல்றாரு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இட் இஸ் ஆல்ரெடி பீன் 14 years. 14 வருஷமா பல காரியங்கள் அவர் கடந்து போயிட்டு இருக்கிறார். அது ஒரே பதில், பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த வசனத்தை நீங்க இந்த முள்ளுன்னு சொல்லும் போது சரீரத்தில், ஆனா இந்த 10வது வசனத்துல வெளியரங்கமாக ஊழியத்தில் நடைபெறுகிற கடந்து போகிற பாடுகள் பற்றி பேசுகிறார். அன்பானவர்கள், இன்னைக்கு சரீரத்திலையும் வெளியரங்கமாக சூழ்நிலையை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால் தேவ கிருபை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. இது இல்லைன்னா நம்ம பலமாய் நம்ம மாற முடியாது. அன்பானவர்களே பாருங்க, அதனால தான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதுதான் இப்போதும் போதுக நான் ஆசீர்வாதமாய் கூறும் சபை ஜனங்களுக்கு மேல வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you. பவுல் பாருங்க, பரிசுத்த ஆவியோடு எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறார். அதாங்க ரகசியம். that is the secret. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்மளுக்கும் உறவு எப்படி இருக்குது? how is our relationship with the Holy Spirit? Do we recognize the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை நாம் அங்கீகரிக்கிறோமா? Do we invite him into our hearts? அவரை நம்ம உள்ளத்துல நம்ம அழைக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம பேசுகிறோமா? அவர்தான் நம்ம பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். The fellowship of the Holy Spirit be with you. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் பிதாவுடைய அன்பினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தினாலும் வாசிங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. be with you all. இருப்பதாக. இன்னைக்கு நம்மளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஐக்கியம் எப்படியாக இருக்கிறது? இந்த காலவேளையில நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானோட வல்லமை இல்லாமல் நம் பலமாய் மாற முடியாது. without the power of the Holy Spirit we will never be strong, but we will get weaker and weaker. Empowering comes from the Spirit of God. பலப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர், நம்மளை பலப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அன்பானவர்களே, இதுதான் ரகசியம். இன்னைக்கு பவுல் சொல்றாரு, நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமாய் ஆகிறேன். அதுக்கு 2 காரியம். 1 தேவ கிருபை, 2வது பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பல விதமான பலவீனமாக நம்மளை பலப்படுத்துகிற பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகலாம். பலவீனங்கள் சரீரத்தில் இருக்கலாம், வெளியரங்கமான பல விதமான போராட்டம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய கிருபை நம்ம கொடுக்குறார். அவர் கிருபை நம்மளுக்கு போதும். 2வதாக
கர்த்தருடைய பரிசுத்தாவியான வல்லமை. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை நாம் அழைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளுக்கு உறவு, அந்த உறவு எப்படி ஆயிருக்கிறது, அவரோடு நெருங்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு வல்லமை ஊற்றி நம்ம இன்னும் பலப்படுத்துவார். போராட்டத்தின் மத்தியில் தான் தேவ கிருபை இன்னும் அனுபவிப்போம், தேவ வல்லமை அனுபவிப்போம். அதுதான் பவுல் சொல்கிறார், ஐ எம் ஸ்ட்ராங்கர் when I am weak. நான் பலவீனமாக இருக்கும் போது நான் பலமாக இருக்கிறேன் என்றால், நான் பலவீனமாக இருக்கும் போது தேவ கிருபை அனுபவிக்கிறேன், பலவீனமாக இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்து தொடர்ந்து உங்களை நடத்துவார். நாமே நாம் ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை எங்களை ஊற்றணும். அந்த காலங்களில் பலவிதமான பலவீனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சரீரத்தில் காணப்படலாம். ஆனால் நம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஊற்றுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் முன்பதாக அநேக போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உங்களுடைய கிருபையினாலும் பலத்தினாலும் தான் நாங்கள் கடந்து போக முடியும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக. சத்தியத்தை கேட்கிற யாவரையும் உங்களுடைய கிருபையினால பலத்தினால கர்த்தர் டை கட்டுவீராக. பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதா தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசனாத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்கள், சுருக்கமான அறிவிப்பு, செவ்வாய்க்கிழமை காலை ஜெபம் நடைபெறுகிறது ஆன்லைனில். சிஸ்டர் நிர்மலாவை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நாம் ஆன்லைனில் ஜெபத்தை அனுசரிக்கிறோம். இரவு 8:30 மணிக்கு ஆன்லைனில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்ற அறிவிப்புகள் வாட்ஸ்அப் மூலியமாக நான் அனுப்புவோம். ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் போதகரின் தொடர்பு கொள்ளலாம், எலெக்ஸ் தொடர்பு கொள்ளலாம், சிஸ்டர் நிர்மலாவின் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.